வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நலவாழ்வுத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 12th படித்தவங்களுக்கு தனியாக, ஒவ்வொரு டிப்ளமோ அண்ட் டிகிரி படித்தவங்களுக்கு தனித்தனியாக வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து 20,000 அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இன்னும் வந்து 2 days மட்டும்தான் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த இடத்துல உங்களுடைய நேம், அதேமாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், அடுத்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பிடிஎஸ் இது மாதிரி எதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான பர்சன்டேஜ், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய அட்ரஸ், ஸோ ஆதார் கார்டு நம்பர், இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் மந்த் ஒர்க்கிங் கோவிட் கேர் சென்டரில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் எழுதிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அடுத்தது என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் ஃபஸ்ட்டு சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கான சேலரி 60,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் அல்லது அதற்கான ஈக்குவலண்ட்டை நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அடுத்தது சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து 19,800 வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்களும் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீனியர் டியூபர்குலோசிஸ் லேபரட்டரி சூப்பர்வைசர் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள். 19,800 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் அல்லது டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் அல்லது வந்து டிப்ளமோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் லேப் டெக்னீஷியன். ஸோ இதுக்கு வந்து 25,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள், அல்லது அப்ளைடு மைக்ரோபயாலஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன். ஸோ இந்த லேப் டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த லேப் டெக்னீஷியன் கோர்ஸுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் 12th ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். 13,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் விசிட்டர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் இன் சயின்ஸு அல்லது வந்து நீங்கள் 10th +2 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ஒர்க்கர் இது மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா 6 வகையான கேட்டகரியில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ இந்த 6 வகையான போஸ்டிங்கும் வந்து ஏஜ் லிமிடேஷன் 65 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் இது தான். ஸோ த டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் டிபி சென்டர் ஆஃபீஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த அட்ரஸ் நம்பர் 219 டிடிஹெச்எஸ் கேம்பஸ், ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 641018 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து 2/12/2024 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.